ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. ஏன்னு சொன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு 1:5 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனம் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படியானால் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமா? அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசத்தோட கேட்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 1:6 சொல்றார். அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்கு முதல்ல தேவை. அப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அதனால ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கிறோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். என் நாமத்து நாங்கள் நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர். அதை கொடுக்கிறவரை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஃபெய்த் நமக்கு வரணும். அந்த விசுவாசம் இல்லாம ஆண்டவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா கண்டிப்பாக நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நினைக்க கூட கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை குறித்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அதுல சொல்றாரு, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வதை விட இங்க சொல்றாரு, அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்பதற்கும் கொடுக்கப்படும் என்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கொடுக்கப்படும் என்பது இருக்கிறத கொடுக்கிறது. ஆனா உண்டாகும் என்று சொல்லுகிறது இல்லாத ஒன்று நமக்காக உண்டாகும். அப்படி ஒன்று இல்லவே கிடையாது. ஆனா அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்கிறது, ஒன்றை உண்டாக்கி நமக்கு தருகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துல, அதனால தான் அன்னைக்கு ஒரு மகன் தன்னுடைய மகள் மரண வேதனையில் இருக்கும்போது இயேசுவை
கூப்பிடுறாங்க. அப்பொழுது அவர் போகிறாரு. போகிற வழியில அப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது. அங்க வேற ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நேரம் ஆன உடனே அவன் சோர்ந்து போகிறான். அப்பொழுது தகப்பன் சொல்றார், நீ விசுவாசி. தகப்பன்ட்ட இயேசு சொல்றாங்க, விசுவாசிப்புன கர்த்தர் அற்புதத்தை விசுவாசத்தின நீ விசுவாசி, அப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ ஏன்னு சொன்னா அவிசுவாசம் இருக்கிறவரை நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் இயேசு கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அந்த அவிசுவாசத்தின் ஆவி நம்மை விட்டு விலகி போகட்டும். விசுவாசத்தின் ஆவி பெருகட்டும். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொண்டது எதுவோ அது நமக்காக உண்டாகுகிற ஒன்றாயிருக்கிறது. அதை தேவன் நமக்காக உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். அப்பொழுது இல்லாத ஒன்றை கூட நமக்காக உண்டாக்கி தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார்.